ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி அப்படின்னா கொழுக்கட்டை தான். எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இது என்னோட அம்மாவோட ரெசிபி, அவங்களோட ஸ்பெஷல். இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். அரிசி ஊற வைக்கிறதுலேருந்து உங்களுக்கு கொழுக்கட்டை வரலும் நான் சொல்கிறேன். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3 இல்லை 4 மணி நேரம் ஊறினா போதும். இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. அவ்வளோதான். நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. ட்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்சம் அரிசின்றதுனால நான் ஃபில்டரில் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் துணியிலையும் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு நிறைய குவான்டிட்டி நீங்கள் போடுறீங்கன்னா இதே அளவு சேம் ஈக்குவலாக போட்டுட்டு மிஷினில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை சலிச்சு எடுத்துக்குவோம். இதை மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாவு. அதுக்காக தான் இப்போ நல்லா இட்லி குண்டா சூடு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்டீமரில் யூஸ் பண்ணுறீங்கனாலும் பண்ணிக்கோங்க. நான் மாவை எடுத்து வச்சுட்டு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா உருண்டு வந்துச்சு அப்படின்னா மாவு வெந்துடுச்சின்னு அர்த்தம். ஒரு 20 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அவ்வளோதான். மாவை எடுத்து கொட்டிட்டு கொஞ்சமாக சால்ட்டு, 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க. இதே மாதிரி சால்ட்டு அந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு கட்டி எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு உடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்த உடனே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா இந்த மாவு கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி நிறைய யூஸ் ஆகாது. அதுக்கு தான் இந்த மாதிரி நல்ல தட்டுற பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரம் நான் சூடு பண்ணிக்கிறேன். இது 2 3 ஏலக்காய் தட்டிட்டு தேங்காய் துருகி வச்சுருக்கேன். அதில் 2 3 ஏலக்காய், சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அது உள்ளே வைக்கிற பூரணம். நம்ம வேர்க்கடலை அதெல்லாம் வச்சுருப்போம். ஒன்ஸ் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான். மாவை எடுத்து எண்ணெயை தொட்டு நான் வாழை இலையில் தட்டிக்கிறேன். நீங்கள் வாழை இலை இல்லைனாலும் அப்படியே வைக்கலாம். ஆனால் வாழை இலையில் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. அவ்வளோதான். நம்ம உள்ளே வச்சு இந்த மாதிரி தட்டிட்டு உள்ளே வச்ச பூர்ணத்தை எடுத்து அது உள்ளே வச்சு அப்படியே மடிச்சிட வேண்டியது தான். மடிச்சுட்டு நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டி தேங்காய், சர்க்கரை வச்சு செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இட்லி பாத்திரமும் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மடித்து வச்ச இந்த கொழுக்கட்டையை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இந்த கொழுக்கட்டை என்னோட ஆன்ட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க கேட்டாங்க இந்த ரெசிபி. அவங்களுக்கான ஸ்பெஷல் ரெசிபி இது. அவ்வளோதான். கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்தோன்னா நம்மளோட தேங்காய் பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே வாயில் வச்ச உடனே கரையிற மாதிரி ரொம்ப ஜூஸியாக ஒரு சூப்பர் கொழுக்கட்டை.